கணக்கு பார்க்கறதுக்கு வரி போட முடியுமா? ஏற்கனவே நிர்வாகம் வரி வாங்கிடுறேன், கணக்கு பார்க்கறது 228 கோடி ரூபா போடுறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு. ரெண்டையும் கூட்டினா 656 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு 54 கோடி, ஒரு நாளைக்கு 1 கோடியே 84 லட்சம் நம்மளுக்கு போகும். இப்படி போய் கிட்டத்தட்ட 34,000 கோயில்களில் வந்து அர்ச்சகர்கள் இல்லை, தெருவில் விட்டுட்டாங்க. 34,666 கோயில்கள் தெருவில் விட்டுட்டாங்க. காரணம், அந்த கோயிலோட அன்றாட வருமானம் வந்து 27 ரூபா 39 பைசா. அதுக்காகத்தான் நான் உங்கள் ஊருக்குலாம் வரணுன்றேன். என்னன்னா இந்த டேட்டா தெரியும். நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன், டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. அதுக்கு பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நடவடிக்கை எடுக்கும் போது என்னைய காலை வருவான்ல, அட்டாக் பண்ணுவான் இல்லையா? அதனால் நான் கரெக்டாக வலுவாக நிற்கணும்ல. அப்போ என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டா தானே தெரியும். அப்போ நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அதுக்கான பெரிய பீத்திக்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்லலை, தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறேன். அப்போ நீங்கள் போய் இன்னொரு ஆள்கிட்ட நீங்கள் பகிரணும். அப்போ ஈவோட்ட பேச போகும்போது, உங்கள் சம்பளம், ஈவோக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல கோயிலில், ஈவோன்னா தெரியுமில்ல, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அதிகாரி, அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அந்த சம்பளம் கண்டிப்பாக மக்கள் வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க. ஆமான்னு சொல்லுங்க. இல்லையா? சத்தியம், மக்கள் வரி பணம் தானே, மக்கள் வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம், மக்கள் வரி பணம் தானே கொடுக்குறாங்க. சொல்லுங்க சார், சத்தியம். அம்புட்டும் போய் உண்டியெல்லாம் கிடையாது, கோயிலோட வருமானம் கோயில் நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ தப்பு நடக்குது பாருங்க.